அரச வைத்தியசாலைகளில் அலுவலக நேரத்துக்கு பிறகு மேற்கொள்ளப்படும் அறுவை சிகிச்சைகளுக்கான வைத்தியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க ஜனாதிபதி நிதியம் முடிவு செய்துள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான ஜனாதிபதி நிதியத்தின் நிர்வாக குழு நேற்று முதன்முறையாக கூடிய போது இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது ஜனாதிபதி நிதியத்தின் நன்மைகளை மேலும் வினைத்திறனாக்குவதற்கான திட்டங்களை தயாரிப்பது மற்றும் தற்போதுள்ள பிரச்சினைகளை கண்டறிந்து அவற்றுக்கான தீர்வுகளை வழங்குவது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. அத்துடன் அரசாங்க வைத்தியசாலைகளில் அறுவை சிகிச்சைகளுக்காக காத்திருப்போர் எண்ணிக்கை அதிகரித்து வருவது குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அதற்கான ஒரு தீர்வாக அலுவலக நேரத்துக்கு பிறகு அறுவை சிகிச்சைகள் செய்வது குறித்தும் அவற்றை செய்யும் வைத்தியர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்திலிருந்து ஊக்கத்தொகை வழங்குவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய, சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரமரத்ன, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா, ஜனாதிபதி நிதியத்தின் செயலாளர் ரோஷன் கமகே உள்ளிட்டோர் குழுவினர் கலந்து கொண்டனர். இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவராக செயற்பட்டு வந்த ராமல் ஸ்ரீவர்தன தனது பதவியில் இருந்து விலகியுள்ளார். ராமல் ஸ்ரீவர்தன இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவராக 2 தடவைகள் செயற்பட்டுள்ளதோடு கடந்த ஆண்டு அமைச்சர் விஜித ஹேரத்தினால் இவருக்கான நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. தற்போது அவர் பதவி விலகியிருப்பதை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை பிரதி அமைச்சர் பிரசன்னகுமார குணசேன உறுதிப்படுத்தியுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் அரசு நிறுவனம் ஒன்றின் தலைவர் ஒருவர் பதவி விலகுவது இது 2வது சந்தர்ப்பமாகும். முன்னதாக இலங்கை ரூபாயினி கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஷேனேஷ் திசாநாயக்க தனது பதவியிலிருந்து விலகியமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட உத்தரவு காரணமாக இலங்கை உட்பட பல நாடுகளிலும் தாக்கல்கள் ஏற்பட்டுள்ளன. அனைத்து கூட்டாட்சி மானியங்கள் மற்றும் கடன்களை இடைநிறுத்த வெள்ளை மாளிகை மதிப்பீட்டு அலுவலகம் கடந்த திங்கட்கிழமை உத்தரவிட்டுள்ளது. இது நேற்று மாலை 5 மணி முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்த உத்தரவின்படி அமெரிக்க கூட்டாட்சி நிறுவனங்கள் அனைத்து கூட்டாட்சி நிதி உதவிகளின் கடமை அல்லது வழங்கல் தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளையும் தற்காலிகமாக இடைநிறுத்த வேண்டும் என்று வெள்ளை மாளிகை நிர்வாக அலுவலகத்தின் நிர்வாகம் மற்றும் மதிப்பீட்டின் செயல் இயக்குனர் மேத்யூ வேத் அறிவித்திருந்தார். எனினும் இந்த இடைநிறுத்தம் சமூக பாதுகாப்பு அல்லது மருத்துவ காப்பீட்டு சலுகைகளை பாதிக்காது என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் குறித்த உத்தரவு காரணமாக இலங்கையில் முன்னெடுக்கப்படும் அரசு மற்றும் அரசு சார்பற்ற திட்டங்களுக்கான அமெரிக்கா நிதி உதவிகளையும் தற்காலிக முடக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் குறித்த தற்காலிக இடைநிறுத்தம் நிதி திட்டங்களை மதிப்பாய்வு செய்யவும் அந்த திட்டங்களுக்கான நிதியின் சிறந்த பயன்பாடுகளை தீர்மானிக்கவும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. நுகர்வோர் அவசரப்பட்டு தேங்காயை கொள்வனவு செய்ய வேண்டாம் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயசீச தெரிவித்துள்ளார். நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், தேங்காய் தட்டுப்பாடு என்பதற்காக கலவரம் அடைந்து அவசரப்பட்டு தேங்காயை கொள்வனவு செய்ய வேண்டாம். தேங்காய்களின் விலை 300 ரூபாய் வரை உயர்வடையும் என எவராலும் எதிர்வு கூற முடியாது. அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் தோட்ட நிறுவனங்கள் ஊடாகவும் சதோச ஊடாகவும் தேங்காய் விநியோகித்துக் கொண்டே இருக்கின்றோம். எவ்வாறாயினும் நாம் இதனை முகாமை செய்து கொண்டு பயணிக்கின்றோம் என்பது உண்மை. சில துறைகளில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளன. எனினும் அரசாங்கம் அவற்றுக்கான முழுமையான முயற்சியுடன் தலையிட்டும் வருகின்றன. இவை பருவகால பிரச்சனைகள் ஆகும். அவற்றுக்கு நிரந்தர தீர்வுகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகளையும் முன்னெடுத்திருக்கின்றோம். இதேவேளை அரிசி விலை தொடர்பில் எவ்வாறான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டாலும் கட்டுப்பாட்டு விலையை நீக்குவதில்லை என்பதில் அரசாங்கம் ஸ்திரமாக உள்ளது. நாட்டரிசியை விட சிவப்பரிசிக்கு தட்டுப்பாடு நிலவுகின்றது. இந்த பிரச்சினைக்கான தீர்வினை காண்பதற்கு 2 வாரங்கள் காத்திருக்க வேண்டும். ஆனால் நாட்டரிசி பிரச்சினைக்கு தீர்வு வழங்கப்பட்டுள்ளது. 70 மெட்ரிக் டன் தட்டுப்பாடு காணப்பட்ட நிலையில் அதனை விட அதிகமாகவே அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. இம்முறை 7 லட்சம் மெட்ரிக் டன் அறுவடை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இவ்வாறு படிப்படியாக தீர்வு வழங்கப்பட்டு வருகின்றது. பொருட்களின் விலைகள் அதிகரித்தாலும் விலை அதிகரிக்கும் வேகம் குறைவடைந்துள்ளது. இதுவே பணவீக்க வீழ்ச்சியாகும். இதனை சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொண்டு எவரேனும் மோசடிகளில் ஈடுபட்டால் நுகர்வோர் அபிவிருத்தி அதிகார சபையின் ஊடாக கடுமையான நடவடிக்கையும் எடுக்கப்படும். இந்திய கடற்தொழிலாளர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி உள்நுழைவது அழுத்தங்களுக்கு வழிவகுப்பதாக ஜாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடற்தொழில் நீர்வள அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர தெரிவித்தார். வடமராட்சி கடற்பரப்பில் இந்திய கடற்தொழிலாளர்கள் மீது இலங்கை கடற்படை துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டமை தொடர்பில் கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கை இறைமையுள்ள நாடு. அதன் கடல் எல்லைகள் வரையறுக்கப்பட்டுள்ளன. இந்திய கடற்தொழிலாளர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் தொடர்ச்சியாக அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்டு எமது கடற்தொழிலாளர்கள்
கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை அளித்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று காங்கேசன்துறை கடற்பரப்பில் இந்திய கடற்தொழிலாளர்கள் அத்துமீறி வருகை தந்து மீன்பிடியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அவர்களை கைது செய்வதற்காக கடற்படையினர் சுற்றி வளைத்து அவர்களின் படகுகளுக்குள் ஏறியுள்ளனர். இவ்வாறு ஏறிய கடற்படையினரை படகுடன் இழுத்துச் செல்வதற்கு இந்திய கடற்தொழிலாளர்கள் தயாரான போது அதனை தடுத்து நிறுத்துவதற்காகவே துப்பாக்கி பிரயோகம் செய்தனர். இந்தியா அத்துமீறி மீன்பிடி விவகாரம் இன்று நேற்று உருவான விடயமல்ல, பல வருடங்களாக நீடித்து வரும் பிரச்சினை. இந்த பிரச்சினைக்கு எமது ஆட்சியில் தீர்வை காண்போம் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. ஏனெனில் மக்களை தொடர்ச்சியாக கண்ணீர் விட வைக்க முடியாது. அத்துமீறி இலங்கை கடல் எல்லைக்குள் மீன்பிடியில் ஈடுபடாதீர்கள், எமது மக்களின் வாழ்வாதாரத்தை அளிக்காதீர்கள் என்று நாங்கள் பலமுறை இந்திய கடற்தொழிலாளர்களை தயவாக கேட்டுள்ளோம். அண்மையில் கூட நெடுந்தீவு மற்றும் வடமராட்சி பகுதிகளில் இந்திய இழுவை படகுகள் அத்துமீறி உள்நுழைந்து அப்பகுதி கடற்தொழிலாளர்களின் வலைகளை நாசப்படுத்தியதுடன் அவர்களை பொருளாதார ரீதியாக நலிவுற்றவர்களாக ஆக்குகின்றனர். நான் அந்த பகுதிக்கு விஜயம் சென்ற போது மக்கள் கண்ணீர் மல்க இந்திய இழுவை படகுகளை நிறுத்துங்கள், எங்களால் வாழ முடியாதுள்ளது என கூறுகின்றார்கள். எமது மக்களை இந்தியா அத்துமீறி கடற்தொழிலாளர்களை துன்பப்படுத்தும் செயற்பாடுகளை எக்காரணத்தினாலும் அனுமதிக்க முடியாது. எமது இலங்கை கடற்படை தமது கடல் எல்லையை பாதுகாப்பதற்காக கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் அத்துமீறும் இந்திய மீன்பிடி படகுகளை கைது செய்வது வழமையான செயற்பாடு. கைது நடவடிக்கைகளை ஒத்துழைக்காத படகுகளை துரத்தும் போது சில அசம்பாவிதங்கள் கடலில் ஏற்படுகின்றன. இவை கடந்த காலங்களிலும் இடம்பெற்றுள்ளன. ஆகவே இந்திய கடற்தொழிலாளர்கள் இலங்கை கடல் எல்லையை தாண்டாது மீன்பிடியில் ஈடுபடுவது தேவையற்ற அனர்த்தங்களை தவிர்க்கும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜாழ் கடற்பரப்பில் வைத்து இலங்கை கடற்படையினரால் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்துக்கு இந்திய வெளிவிவகார அமைச்சு கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது. இந்த விடயம் இந்திய வெளிவிவகார அமைச்சு விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுடெல்லியில் உள்ள பதில் இலங்கை உயர்ஸ்தானிகரத்தை அழைத்து கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டதாக இந்திய வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்துடன் கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் காரியாலயமும் இந்த விடயம் தொடர்பில் இலங்கை வெளிவிவகார அமைச்சிடம் கேள்வி எழுப்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வாழ்வாதார கவலைகளை கருத்தில் கொண்டு கடற்தொழிலாளர்கள் பிரச்சனையை மனிதாபிமான ரீதியாக கையாள வேண்டும் என இந்தியம் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருவதாகவும் எந்த சந்தர்ப்பத்திலும் பலத்தை பயன்படுத்துவது ஏற்றுக்கொள்ளத்தக்க விடயமல்ல எனவும் இந்திய வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் இரு நாட்டு அரசாங்கங்களுக்கு இடையான புரிதல் கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டும் எனவும் இந்திய வெளிவிவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை குறித்த துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்தவர்களின் நிலைமை ஆபத்தாக இல்லை என ஜாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். அவர்களுக்கு தொடர்ந்தும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்திய கடற்தொழிலாளர்களின் ஆக்ரோஷமான செயற்பாடுகளினாலேயே துப்பாக்கிச் சூட்டு இடம்பெற்றுள்ளதாகவும் கடற்படை விளக்கமளித்துள்ளது. இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி மீன்பிடித்த 13 இந்திய கடற்தொழிலாளர்கள் மீன்பிடி படகொன்றும் கைது செய்யப்பட்டுள்ளது. குறித்த கடற்தொழிலாளர்களை கைது செய்வதற்கு கடற்படையினர் நடவடிக்கை எடுத்த போது கடற்படை வீரர் ஒருவரின் துப்பாக்கி இயங்கியதில் 2 கடற்தொழிலாளர்கள் காயமடைந்துள்ளதாக கடற்படை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. தமது படகிற்குள் கடற்படையினர் ஏறுவதை தடுப்பதற்காக அவர்களது கடமைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் கடும் எதிர்ப்பினை வெளியிட்டதோடு குறித்த இந்திய கடற்தொழிலாளர்கள் மிகவும் ஆக்ரோஷமாகவும் ஒழுக்கமின்றியும் நடந்து கொண்டனர். கடற்படையினருக்குள்ள அதிகாரத்துக்கு அமைய அவர்கள் குறித்த படகில் இறங்கிய போது இந்திய கடற்தொழிலாளர்கள் குழுவாக அவர்கள் மீது கடுமையான தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர். கடற்படையினர் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் கடற்படை வீரர் ஒருவரிடம் இருந்த துப்பாக்கியையும் அவர்கள் பறிக்க முயற்சித்துள்ளனர். இதன் போதே அந்த துப்பாக்கி இயங்கியதாலேயே 2 கடற்தொழிலாளர்கள் சிறு காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகா கும்பமேளா உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் கடந்த ஜனவரி 13 ஆரம்பமாகியுள்ளது. 40 நாட்கள் நடைபெறும் இந்த நிகழ்வின் போது 3 நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராட உலகம் முழுவதும் இருந்து கோடிக்கணக்கான பக்தர்கள் படையெடுத்த வண்ணம் உள்ளனர். இதுவரை 15 கோடி பேர் வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இன்று தை அமாவாசையை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் புனித நீராடி வருகின்றனர்.